தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்களுக்கான பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். அப்படி நீதிமன்றத்தை அவர் நாடியிருக்கின்ற நேரத்தில் நீதிமன்றம் இது குறித்து மக்களுடைய கருத்தை கேட்டு ஒரு தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களுடைய கருத்து கேட்பு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தனியார் பேருந்து உரிமையாளர்களுடைய வழக்கின் அடிப்படையில் அவருடைய பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று இந்த கோரிக்கை நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் நீதிமன்ற நடவடிக்கையினால் தான் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. அரசை பொறுத்தவரை அரசாக இந்த கூட்டத்தை நடத்தவில்லை. அரசினுடைய நிலைப்பாடு கடந்த காலங்களில் பல முறை மீண்டும் மீண்டும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே சில முறை இது போன்று பேருந்து கட்டண உயர்வு என்ற தகவல் வந்த போது கூட ஒரு காலத்தில் பேருந்து கட்டண உயர்வு இருக்காது, நம்முடைய தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் கடும் நெருக்கடிகள் இருந்தாலும் பொருளாதார சிக்கல் இருந்தாலும் ஒன்றிய அரசு டீசல் விலையை பல முறை கூட்டியிருந்தாலும் அதனை ஒட்டி பேருந்து கட்டண உயர்வாக இருக்காது என்று அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலக அளவிலே டீசல் பெட்ரோல் விலை குறைந்திருந்தாலும் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை ஒன்றிய அரசு டீசல் பெட்ரோல் விலையை குறைக்கவில்லை. இருந்தாலும் அந்த பாதிப்பு பொதுமக்கள் மீது விழக்கூடாது, அந்த சுமை பொதுமக்கள் மீது ஏறக்கூடாது என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பேருந்து கட்டணம் உயர்வு இருக்காது என்று ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார். நானும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மீண்டும் அதையிடம் சொல்ல வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கட்டணத்தை பேருந்து கட்டணத்தை உயர்த்தாது என்று அறிவித்த காரணத்தினால்தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருக்கிறார்கள். அங்கே அவருடைய வழக்கின் அடிப்படையில் மக்களுடைய கருத்தை கேட்க சொல்லி நீதிமன்றம் அந்த அறிவுரையை வழங்கியிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பதை ஒழிய தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாட்டில் என்றைக்கும் எந்த மாறுபாடும் இருக்காது.